ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, லெந்து நாட்களிலே 25ஆம் நாள் நாங்கள் யாவரும் இணைந்து காலை தியானத்திலே பங்கேற்க தாழ்த்துகின்றோம். மார்ச் மாதம் 18ஆம் தேதி இந்த காலை தியான வேளையிலே உமது அன்பானவர்களை தாங்கிட கொஞ்சம் கொண்டாடுகின்றோம். தொடர்ந்து நாங்கள் சிந்திக்கின்ற இறைவார்த்தை எங்களை மென்மேலும் இறைபக்தியில் வளர்க்க உதவியிட கொஞ்சம் கொண்டாடுகின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம். எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய கடவுளே, ஆமேன். நாம் யாவரும் தொடர்ந்து சிறப்பு ஜெபங்களிலே நாம் யாவரும் கலந்து கொள்வோம். ஆண்டவரே எங்களுக்கு இரங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும், ஆண்டவரே எங்களுக்கு இரங்கும். பரமண்டலங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பசுப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. வேண்டிய ஆகாரத்தில் தாரும், எங்களுக்கு விரோதமாய் மன்னிக்கிறது போல பாவலுக்கு மன்னியும். என்னை சோதனைகள் பிரேசிப்பு நான் எடுத்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மிகவும் இன்றைக்கு முடியலே. ஆமேன். ஆண்டவரே, உம்முடைய அடியாராயங்களை மீட்டருளும். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி அருளும். எங்கள் மீட்பராய கடவுள் எங்களை ஆதரியும். ஆண்டவரின் விண்ணப்பத்தை கேளும். நாம் யாவரும் இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, பாவத்தை குறித்து மனசாட்சியினால் குற்றம் சாட்டப்பட்ட நாங்கள் எல்லோரும் குணப்பட இருக்குமாறு புரிவீராக. மன்னிப்பினால் பாவத்திலிருந்து மீட்படைய எங்கள் விண்ணப்பட இரக்கமாய் கேட்டு உம்மிடத்தில் பாவமுள்ள அறிக்கையின் மேல் பொறுமையாக இருக்க வேண்டும் என எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இணைந்து ஜெபிப்போம். அனைத்து வழிமுள்ள இறைவனே, இரக்கமுள்ள தந்தையே, இருண்டாக்கிட ஒன்றையும் பகையாமல் எல்லா மனிதர் மேலும் இரக்கமுள்ளவராக இருக்கிறீர். பாவின் மரணத்தை நீர் விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி மீட்கப்படுவதை விரும்புகிறீர். இதில் குற்றங்களை இரக்கமாய் மன்னியும். பாவ சுமையினாலே சஞ்சலப்பட்டு தவிக்களை ஏற்றுக்கொண்டு ஆறுதல் செய்யும். எப்பொழுதும் இரக்கமாய் இருக்கின்றவர், பாவங்களை மன்னிக்கிறது உமக்கே உரியது. நீர் மீட்டு கொண்டு வந்து மக்களாக எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும். தயவுள்ள ஆண்டவரை இறங்கி பொறுத்தருளும். அற்ப மண்ணும் அழிவு சோகமான பாயல்மார்களுடையார்களை நியாயத்திற்கு முற்படாதீர். என் அக்கிரமத்தை தாழ்மையாக அறிக்கையிட்டு பாவலுக்காக உண்மையாக விட்டு கோபத்தை விளக்கி நாங்கள் மறுமையில் உம்முடைய இன்று வாழ்ந்திருக்கும்படி இறைவா எம்மையில் எங்களுக்கு உதவிட தீவிரியும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். தொடர்ந்து சேர்ந்து ஜெபிப்போம். தயவுள்ள ஆண்டவரே, எங்கள் உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும். அப்பொழுது திரும்புவோம். அழுகையோடும் உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் முடித்து திரும்புகிற முதுமக்களாக எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, நீர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் நிறைவான தயவுந்த கடவுள், தண்டனைக்கு தகுதல் மேல் பொறுமையாக இருக்கிறீர். கோபம் கொள்கிற காலத்திலையும் இரக்கத்தை நினைவு கூறுகிறீர். உமது மக்களுக்கு இறங்கி பொறுத்தருளும். உம்முடைய சுதந்திரமாக நாங்கள் கலங்காதபடி செய்யும். உமது இரக்கம் அளவற்றுள்ளதால் ஆண்டவர்களுக்கு செவி சாய்த்தருளும். நிறைமாறுவதற்கின்படியே நோக்கி பாரும். உம்முடைய மைந்தனும் என் புனிநாதரமாக இயேசு கிறிஸ்து நிறைவேற்றியருளும். ஆமேன். அப்பெண் இறைமக்களின் இரத்தத்தையும் இயேசுவின் சாட்சிகளுடைய இரத்தத்தையும் குடித்து வெறி கொண்டிருக்க கண்டேன். திருவெளிப்பாடு 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஜெபிப்போம். அன்பின் கடவுளே, தீய சக்தியின் உருவமாக இருக்கின்ற ரோம பேரரசு மக்களின் இரத்தத்தை குடித்து வெறித்து மக்களை வேதனைப்படுத்ததை நாங்கள் திருமறை வசனத்திலே காண்கின்றோம். அந்த அரசு மக்களின் இரத்தத்தை குடித்த அரசானது இப்பொழுது உமது வார்த்தையினாலே எச்சரிக்கப்படுவதனால் உணர்ந்து எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் தெளிவோடு காணப்படவும் நீர் வழிநடத்தும். தொடர்ந்து தியானிக்கிலே பலப்படுத்தும்.
இறைமகன் இயேசு கிறிஸ்துவினால் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரிலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகின்றோம். இந்த திருவெளிப்பாடு பகுதிகள் குறிப்பாக 17-18 அதிகாரங்களுக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றத்தை உலகம் காண்பதாக கடவுள் அறிவிக்கின்றார். 17ஆம் அதிகாரத்திற்கு முன்பு வரை அந்த 7 வானதூதர்கள் 7 புன்கிண்ணங்களை எல்லாம் வைத்திருந்து கடவுளின் சீற்றத்தை ஊற்றிய பிறகு அங்கு பல்வேறு வகையான சேதங்களை ரோம் அரசு காண்பதாக நாம் கண்டிருக்கின்றோம். இப்பொழுது ரோம் அரசுக்கு நேரடியான நெருக்கடியை கடவுள் உணர்த்துகின்றார். இயற்கை வளங்கள் பல வகையில் சேதமடைந்திருக்கிறது. யோவானுக்கு வந்த காட்சியிலே காடுகள், மண்ணுலகம், நீர்நிலைகள், கடல், கதிரவன் போன்ற அனைத்தும் பாதிக்கப்பட்ட நிலையிலே இப்பொழுது கடவுள் யோவானை அழைத்து அந்த 7 வானதூதர் ஒருவர் வழியாக வா என்று சொல்கின்றார். திருவெளிப்பாடு 17ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது, 7 வானதூதரில் ஒருவர் என்ன செய்கிறாராம் என்றார், யோவானை வா என்று அழைக்கின்றார். அழைத்து நீர்த்திரள் மேல் அமர்ந்திருக்கும் பேர் போன விளைமகளுக்கு வரவிருக்கும் தண்டனையை உனக்கு காட்டுவேன். நேரடியாக ரோம பேரரசுக்கு வர இருக்கின்ற அழிவை காட்டப் போவதாக அங்கு யோவானுக்கு காட்சி வருகிறது. 2ஆம் வசனத்திலே மண்ணுலகின் அரசர்கள் அவளோடு பரத்தமையில் ஈடுபட்டார்கள், மண்ணுலகில் வாழ்வோர் அவளது பரத்தமை என்னும் மதுவினால் வெறி கொண்டிருக்கிறார்கள் என்றார். அதாவது ரோம அரசு தன்னுடைய வியாபாரத்தை பெருக்குவதற்காக அதை சுத்திருக்கின்ற மற்ற அரசர்களை எல்லாம் மயக்கி அரசர்களை தன் கட்டுக்கோப்பில் வைத்து கொண்டு அவரிடத்திலே வியாபாரம் செய்கின்ற ஒரு அரசாக இந்த ரோமாபுரியை காண்பிக்கின்றார். அதாவது இந்த அரசானது, ரோம் அரசானது தன் பொருட்களை எல்லாம் விற்பனை செய்வதற்காக, பொருட்களை வாங்குவதற்காக மற்ற நாட்டு அரசர்களை கவர்ந்து அதற்கு கவர்ச்சிகரமான வகையிலே அவளை அடிமைப்படுத்தி தாங்கள் நிர்ணயிக்கின்ற விலையை எல்லாம் அவர் கொடுத்து வாங்க வேண்டும் என்றும், தாங்கள் நிர்பந்திக்கின்ற விலைக்கு ஏற்றபடி பொருட்களை அவர்கள் கொடுக்க வேண்டும் என்றும் அவர்களை எல்லாம் அடிமைப்படுத்தி விட்டது. எனவே அரசர்கள் அதில் மயங்கி அந்த ரோம அரசுக்கு ஆதரவு கொடுக்கிறார்களாம். அந்த வகையில் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அரசு எப்படிப்பட்டது என்றால், இப்படி வியாபாரம் செய்கின்ற அரசு அது எப்படிப்பட்டது என்றால் 2 உருவகங்கள் காட்சி தெரிகிறது. கரும் சிவப்பான விலங்கு, அதன் மேல் அமர்ந்திருக்கின்ற சிவப்பு நிறத்தால் ஆன ஆடை அணிந்த பெண்மணி. ரோம அரசு, ரோம அரசன் என்பதை காமிக்கிறது. இங்கு நாம் பார்க்கின்றோம் 3ஆம் வசனத்தின் பிற்பகுதி, அங்கே கரும் சிவப்பு விலங்கின் மீது அமர்ந்திருந்த ஒரு பெண்ணை கண்டேன். அவ்விலங்கின் உடல் முழுவதும் கடவுளை பழித்துரைக்கும் பெயர்கள் நிறைந்திருந்தன. அந்த கரும் சிவப்பு விலங்கின் மீது அமர்ந்திருந்த பெண் செந்நிற கரும் சிவப்பு ஆடை அணிந்திருந்தாள். கரும் சிவப்பு விலங்கு, அதன் மீது அமர்ந்திருந்த பெண் என்னவென்றால் கரும் சிவப்பு ஆடைகள், செந்நிற கரும் சிவப்பு. செந்நிறம் என்பது அங்கு பர்பிள் என்ற கலரையும் குறிக்கிறது. அதாவது இளவரசர்கள் அணிந்திருக்கின்ற விலை உயர்ந்த நிறத்தாலான ஆடைகள் பர்பிள். அதுதான் பிரின்ஸ்லி ரெட் என்று அழைப்பார்கள், இளவரசர் சிவப்பு. இந்த ஆடையை இந்த பெண் அணிந்திருக்கிறார். அதாவது ரோம ஆட்சி அது எப்படிப்பட்டது, அதுதான் விலங்கு. அந்த விலங்கு மற்ற நாடுகளின் இரத்தத்தை குடித்து
மற்ற நாடுகளின் அரசர்களின் இரத்தத்தை குடித்து அதனுடைய நிறமே கருஞ்சிவப்பாக மாறியிருக்கிறது. அதன் மேல் அமர்ந்திருக்கின்ற இந்த பெண் எப்படி இருக்கிறார் என்றால், அவளும் கருஞ்சிவப்பு செந்நிற கருஞ்சிவப்பு ஆடைகளை அணிந்திருக்கின்றார். அந்த விலங்கின் மீது கடவுளை பழுத்துரைக்கின்ற பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறதாம். அதாவது தங்கள் வியாபாரத்திற்கு தடையாக இருக்கின்ற, தாங்கள் செய்கின்ற தில்லுமுள்ளுக்கு ஆதரவு அளிக்காத இந்த இளம் திருச்சபையான கிறிஸ்தவர்கள் வணங்கி வருகின்ற ஆண்டவர், அந்த ஆண்டவருடைய பணியை ஒருங்கிணைக்கின்ற கடவுள், அவருடைய பெயருக்கு இழுக்கு கொடுக்கின்ற வகையிலே பழித்துரைக்கின்ற, கடவுளுக்கு கிண்டல் செய்கின்ற வார்த்தைகள் அந்த விலங்கின் மீது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அவ்விலங்கின் உடல் முழுவதும் கடவுளை பழித்துரைக்கும் பெயர்கள் நிறைந்திருந்தன. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்திருக்கிறது. அதை நாம் தொடர்ந்து விவரங்களை பார்க்க போகிறோம். 7 கொம்புகள், அங்கிருக்கின்ற 7 தலைகள், 10 கொம்புகள், அதை நாளை தினத்திலே வருகின்ற பகுதிக்கு விவரமாக நாம் தியானிக்க இருக்கின்றோம். அப்பெண் செந்நிற கருஞ்சிவப்பு ஆடையில் அணிந்திருந்தால், பொன், விலையுயர்ந்த கல், முத்து ஆகியவற்றால் அணி செய்யப்பட்டிருந்தால், அந்த நாட்டிலே இல்லாத பொருட்களை எல்லாம் அவர் அணிந்திருக்கின்றார். அந்த நாட்டிலே கிடைக்கின்ற பொருள் கிடையாது. அந்த நாட்டுக்கே உரிய கனிம வளங்கள் கிடையாது. இந்த ரோம அரசானது இவை அனைத்தையும் ஏதோ ஒரு நாட்டில இருந்து வரவழைத்திருக்கிறது. அந்த ஏதோ ஒரு நாடு தீர், சீதோன் பட்டணங்கள் என்றும் நம்பப்படுகிறது. அங்கிருந்து வந்த விலையுயர்ந்த பொன், விலையுயர்ந்த கல், முத்து ஆகியவற்றால் அவள் அணி செய்யப்பட்டிருந்தாள். அவரது பரத்தமின் அருவருப்பும் அழுக்கும் நிறைந்த பொன் கிண்ணம் அவரது கையில் இருந்தது. அதாவது 7 வானதூதர்கள் 7 பொன் கிண்ணத்தை வைத்திருக்கிறார்கள். அதிலே அவர்கள் கடவுளின் சீற்றத்தை அவர்கள் ஊற்றிருக்கிறார்கள். இவளும் கூட கடவுளுடைய சீற்றத்தை ஊற்றிய வானதூதர்களை போன்றே மக்களை கவருகின்ற, திசை திருப்புகின்ற, ரோம அரசின் கொள்கைகளுக்கும் தீய திட்டங்களுக்கும் ஆதரவு கொடுக்கின்ற வகையிலே பிறரை மயக்குகின்ற பொருளை தன் கிண்ணத்திலே அவர் வைத்திருக்கின்றார். ஏசாயா 23ஆம் அதிகாரத்திலே அவருடைய செயல்பாடுகளை எல்லாம் விவரமாக சொல்லப்பட்டிருப்பதை நாம் வாசிக்க முடியும். ஏசாயா 23ஆம் அதிகாரத்திலே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வசனம், தீர் நாட்டை குறித்து திருவாக்கு. தர்சீசின் மரக்கப்பல்களே கதறி அழுங்கள், தீரின் வீடுகள் இல்லாதபடிக்கும் வருவார் போவார் இல்லாதபடிக்கும் பாழாய் போய்விட்டது. சைப்ரஸ் நாட்டிலிருந்து இச்செய்தி அவர்களை வந்தடைகின்றது. 3ஆம் வசனம், ஏசாயா 23:3, பல இனத்தாரோடும் நீங்கள் வாணிகம் செய்கின்றீர்கள். சீகோர் நாட்டின் பெருவெள்ளத்தில் விளைந்த தானியமும் நைல் நதியின் அறுவடையுமே உங்கள் வருமானம். இப்போது சொல்லப்படுகிறது, மறக்கப்பட்ட விளைமகளே. ஏசாயா 23:16ஆம் வசனம், மறக்கப்பட்ட விளைமாதே, யாழினை கையில் எடுத்து நகரை சுற்றி வலம் வா, உன் நினைவு நிலைக்குமாறு இன்னிசை மீட்டு பண்பர பாடு. பிறகு 17-18ஆம் வசனங்களிலே அவளுடைய தீமையான செயல்கள், உலக நாடுகளின் வியாபாரத்திலே தன்னை மையமாக்கி வைத்துக் கொள்வதற்காக எகிப்து போன்ற நாடுகள், பாபிலோன் போன்ற நாடுகளிலே தன் வியாபாரத்தை பெருக்குவதற்காக இவள் எந்த வகையிலே பணியாற்றினார், அரசுகளை மயக்கினார் என்று சொல்லப்படுகிறது. எனவே ரோம அரசுதான் அனைத்து தூய்மையான திட்டத்திற்கும் அடிப்படையான காரணம். தான் சுகபோகமாக வாழ்வதற்காக அந்த வியாபாரத்திலே தன்னுடைய நிலைப்பாடு, தன்னுடைய அதிகாரம் நிலைநாட்டப்பட,
ஆக்கிரமிக்க உலக வியாபாரத்திலே பொருட்களின் விலையை நிர்ணயிக்க இந்த ரோம அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறதா. நாம் பார்க்கின்றோம், இப்பொழுது தங்க விலை திடீரென்று ஏறுகிறது. யாரோ ஒருவருடைய அயல் நாட்டிலே இருக்கின்ற ஒரு பெரிய வியாபாரம், அந்த வியாபாரத்தினாலே தங்கத்தை விலையை நிர்ணயம் செய்து அவர்கள் கோடி கோடியாக சம்பாதிக்கிறார்கள். பெட்ரோல் விலையை நிர்ணயிக்க கட்டுப்படுத்த போர்கள் உருவாக்கப்படுகிறது. வெனிசுலா நாட்டுடைய அதிபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதன் மூலமாக அந்நாட்டில் இருக்கின்ற இயற்கை வளங்களை எல்லாம் கட்டுக்கோட்டுக்குள் வைப்பதற்காக ஈரான் நாடு தாக்கப்படுகிறது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருப்பது மட்டுமே அமெரிக்காவுடைய செயல்பாடு அல்ல, மாறாக ஏதாவது ஒரு வகையிலே அந்த ஈரான் நாட்டை கட்டுக்குள் வைத்துக்கொண்டு அங்கிருக்கின்ற அந்த பெட்ரோலியம் பொருட்களை எல்லாம் கட்டுக்கோப்புகள் வைப்பதற்கான எடுக்கிற முயற்சிகள், இது ரோம ஆட்சி செய்திருக்கிறது, ரோமர்கள் செய்திருக்கிறார்கள். அதுதான் இப்பொழுது திரும்பி வருவதை நான் பார்க்கின்றோம். எரேமியா 51ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், பாபிலோன் ஆண்டவரின் கையில் பொற்கிண்ணம் போல் இருந்தது, அது மண்ணுலகு முழுவதும் போதை ஊட்டியது, மக்களினங்கள் அந்த திராட்சரசத்தை பருகின, நாடுகள் வெறி கொண்டன. பாபிலோன் நாடு கிமு 6ஆம் நூற்றாண்டிலே செய்ததை ஏசாயா நினைவுறுத்திருக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்கு பிறகு கிபி 1ஆம் நூற்றாண்டிலே ரோம் அரசு இப்பொழுது அதை போன்றே மயக்கி வருகிறது. மக்களை மயக்கி உலகத்திற்கு அனைத்து நாடுகளையும் தன் கைவசப்படுத்தி தன்னுடைய அதிகாரத்தை எல்லாம் நிலைநாட்ட, வியாபாரத்திலே தான் மட்டுமாக சிறந்திருக்க, ஆங்கிலத்திலே மொனோபோலி என்று சொல்வார்கள், அதாவது தான் அனைத்திற்கும் என்பதை நிலைநாட்டுவதற்காக எடுக்கிற முயற்சிகள் அவ்விதமாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையிலே இப்பொழுது இவர் இங்கு காட்சியை காண்கின்றார். எல்லாவற்றையும் அழித்து, மக்களுடைய சொத்தை எல்லாம் அபகரித்து, மக்களுடைய பணத்தை எல்லாம் விழுங்கி, இரத்தத்தை விழுங்கியிருக்கின்ற பணம் சம்பாதிப்பதற்காக மக்களை எல்லாம் திசை திருப்பி தீயவைகள் செய்ய கற்பித்து இந்த அரசு செய்வதனாலே அந்த அரசு இவருக்கு கரும் சிவப்பு விலங்காக காண்பிக்கப்படுகிறது. செந்நிற கருசிப்பு ஆடையை அந்த பெண் அங்கு அணிந்து அமர்ந்திருக்கின்றாள். அவள் இப்பொழுது விலை உயர்ந்த பொன், விலை உயர்ந்த கல் ஆகியவற்றை அணிந்திருக்கின்றாள். அவள் கையிலே பொன்கிண்ணம் இருக்கிறது. மறைபொருள் கொண்ட பெயர் ஒன்று அவளது நெற்றியிலே எழுதப்பட்டிருந்தது. பாபிலோன் மாநகர் விளைமகள் இருக்கும் மண்ணுலகின் அருவருப்புகள் அனைத்துக்குமே தாய் என்பது அதன் பொருள். பாருங்கள், பாபிலோன் மாநகர் விலை மகள் இருக்கும் மண்ணுலகின் அருவருப்புகள் அனைத்துக்கும் தாய். விளைமகள் என்று சொல்லப்படுவது எதை குறிக்கிறது என்றால், தீமைகளை பிறர் செய்வதற்காக கொடூரமான வகையிலே மக்களை கவர்ச்சி செய்கின்ற ஒரு நுட்பமான செயல்பாடு, ஏதாவது ஒரு வகையிலே மக்களை கவர்வது. கடந்த 2 மாதங்களாக அமெரிக்காவில் ஒரு தனி மனிதன் உலகத்திற்கின்ற அநேக தலைவர்களை தன் கைவசப்படுத்தி உலக நாடுகள் இராணுவ தளவாடங்களை விற்பதற்கும் வாங்குவதற்கும், வியாபார பொருளை வாங்குவதற்கும் விற்பதற்கும் உலக நாட்டு தலைவர்கள் எல்லாம் மயக்கி, சிறு சிறு பெண் குழந்தைகளை அவளுக்கு விருந்தளித்து, பெண் குழந்தைகளை கொடுமைப்படுத்தி, அதன் வழியாக உலக நாட்டு தலைவர்கள் எல்லாம் கைவசப்படுத்தி தன் கட்டுக்குள் கொண்டு வந்து அமெரிக்காவிலே வியாபாரம் செய்வதற்காக ஒரு தனி மனிதன் செயல்பட்டிருக்கின்றான். எனவே அந்த நாடு முழுவதுமே இந்த பாபிலோனை போன்று, நாடு முழுவதுமே ரோமரை போன்று விலை மகளின் பணிகளை செய்திருக்கிறார்கள். கவர்ச்சிகரமாக வரவழைத்து சிக்க வைத்து தலைவர்களை எல்லாம் பெரும்
அரசியல் தலைவர்கள், உயர் அதிகாரிகள், விஞ்ஞானிகள், பெரிய பெரிய கம்பெனி முதலாளிகள், இளவரசர்கள் என்று எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது. இவர்களை நட்பாக்கி நண்பர்களாக்கி தன் தீவுக்கு கொண்டு சென்று அவன் என்ன செய்திருக்கிறான் என்றால் எல்லாருமே அடிமையாக்கி இருக்கின்றான். எதற்காக? தாங்கள் நினைத்த வியாபாரம் நடைபெற வேண்டும். இந்தியாவுக்கு இந்த பொருளை விற்க வேண்டுமா? அதோடு சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள், அரசு தலைவர்களை தன் அடிமையாக்குவது. இங்கிலாந்திலே தன்னுடைய செல்வாக்கு வர வேண்டுமா? அந்த தலைவர்கள் எல்லாம் தன் தீவுக்கு அழைத்து சென்று அமெரிக்க நாட்டின் அருகிலே அவர்களை படம் பிடித்து, அவர்கள் பேசுவதை, நடப்பதை, செயல்பாட்டை படம் பிடித்து அதை அங்கு அடிமையாக்கி வைத்திருப்பது. எனவே அந்த அமெரிக்கன் செய்த அட்டூழியங்கள் அனைத்தும் அதையெல்லாம் அங்கு சேகரிக்கப்பட்டிருக்கின்ற ஃபில்ம் மூலமாக, வீடியோ மூலமாக இப்பொழுது உலகத்திற்கு வெளியே வருகிறது. அதை வைத்துக்கொண்டு இப்பொழுது இருக்கின்ற அமெரிக்க அரசாங்கம் சில உலக நாட்டு தலைவர்களை பயமுறுத்தி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. இதைதான் நாம் பார்க்கின்றோம் ரோம அரசானது செய்திருக்கிறது. மயக்கி அடிமைப்படுத்திருக்கிறது. பாபிலோன் மாநகர் விளைமகளிருக்கும் மண்ணுலகின் அருவருப்புகள் அனைத்துக்கும் தாய். உலகத்திற்கின்ற எல்லா அருவருப்புகள், அநியாய வியாபாரம், அன்ஃபேர் ட்ரேட், அநியாயமான உறவுகள், அநீதியான செயல்பாடுகள் அனைத்தும் இப்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதை அவள் செய்தால் அப்பெண் இறை மக்களின் இரத்தத்தையும் இயேசுவின் சாட்சிகளுடைய இரத்தத்தையும் குடித்து வெறிகொண்டிருக்க கண்டேன். இதுதான் நாம் 18ஆம் அதிகாரம் 24 வசனத்திலே வாசிக்கின்றோம். இறைவாக்கினர்கள் இறை மக்களின் இரத்த கரையும் ஏன் மண்ணுலகில் கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தத்தையுமே அவரிடம் காணப்பட்டது. அவளுடைய இரத்தம் யாருடைய இரத்தம்? அவள் ஆடை எப்படி அங்கு கருஞ்சிவப்பாக மாறியது, செந்நிற கருஞ்சிவப்பாக மாறியது, உடல் முழுதுமே இரத்தமாக காணப்படுவது காரணம் அவள் இறைவாக்கினர்கள், ஊழியம் செய்கின்றவர்கள், அவரை ஆதரிக்கின்ற கடவுளுடைய சீடர்கள், இறை மக்கள், இவர்கள் இரத்தம், மண்ணுலகில் கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தம் கரையாக அவளிடத்திலே காணப்படுகிறது. இந்த காட்சியை யோவான் காணுமாறு அங்கு கடவுளுடைய தூதனாகிய இந்த 7 தூதரில் ஒருவர் யோவானுக்கு வழிவகை செய்கின்றார். மார்ச் மாதம் 15ஆம் தேதி நுகர்வோர் உரிமை நாள், கன்சூமரிசம் என்று சொல்லுகின்றோம். நாம் ஒரு பொருளை வாங்கினால் அந்த பொருள் தரமானதா, எப்பொழுது காலாவதி ஆகிறது, அதெல்லாம் பார்த்து வாங்க வேண்டும். நம்மை திசை திருப்பி போலியானவற்றை நமக்கு விற்பனை செய்திருந்தால் நாம் நிவாரணம் பெறுவதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது இந்தியாவிலே, அதே போல் உலக நாடு முழுவதுமே. ஆனால் இந்த ரோமரசோ எதற்கும் கட்டுப்பட்டது அல்ல. காலத்திலே அத்துமீறி செயல்படுகின்ற நாடு, மக்களை ஏமாற்றுகின்ற நாடு. அதை போன்று இன்றும் சில நாடுகள் உருவெடுத்திருக்கின்றன. அந்த நாடுகள் மனம் மாற வேண்டும், அவர்கள் திருந்த வேண்டும். அவர்கள் திருந்துவதற்கு உலக நாடுகள் அந்த நாட்டுக்கு நெருக்கடி கொடுத்து மனம் மாற செய்தல் வேண்டும். திருச்சபையானது இத்தகைய பணியை செய்ய, யார் கருஞ்சிவப்பான ஆடை அணிந்திருக்கிறார்கள், ஏன் இரத்தமானது உடை என்பதை திருச்சபை இனம் காண வேண்டும். இனம் காணுகின்ற பொழுது புரிந்து கொள்கின்றோம் கருஞ்சிவப்பு எப்படி வந்தது. இறைவாக்கினர்கள், இறை மக்களின் ரத்தம், உண்மை நீதி செய்கின்ற ஒரு ரத்தம் அவனுக்கு ஆடையாக மாறிற்று. அது தொடரக்கூடாது. இறைவாக்கினர்களும் இறை மக்களும் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும். அப்பொழுது நியாயம் நிலைநாட்டப்படும். அப்படி செய்யப்பட வேண்டும் என்றால் இரத்தம் சிந்துகின்றவர்கள் மனம் மாற வேண்டும். மனம் மாற நாம் அவனுடைய நிர்பந்தத்தை செய்ய வேண்டும். அவனுக்கு நாம் நெருக்கடி கொடுக்க வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது பெரிய மாற்றம் வரும். அந்த மாற்றத்தை காண்கின்ற வகையிலே கடனம் வழிநடத்துவாராக. ஆமேன். ஜெபிப்போம். அன்பின் இறைவா, உமது அன்புக்காக மகிழ்ச்சி அடைகின்றோம். நாங்கள் இறைவார்த்தை வழியாக
புதுப்பிக்கப்பட்டு எங்கள் பொறுப்பை உணர கிருபையாக இருந்தருளும். ஆண்டவரே, இந்த மார்ச் மாதம் 18ஆம் தேதியிலே நாங்கள் யாவரும் இணைந்து தியானத்திலே பங்கேற்கின்ற வாய்ப்புக்காக போற்றுகின்றோம். ஊடகங்கள் வழியாக தியானத்திலே பங்கேற்றதற்காக துதிக்கின்றோம். அன்புள்ள ஆண்டவரே, தொடர்ந்து எங்கள் திருச்சபைக்காக அனைத்து அங்கத்தினருக்காக ஜெபிக்கிறோம், காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, குறிப்பாக முதியவர்கள், வாலிபர்கள், பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்காக ஜெபிக்கின்றோம். தேர்வு எழுதி வருகின்ற அனைவருக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் நாட்டுக்காக, நாட்டின் அமைதிக்காக நன்றி சொல்கிறோம். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக, தமிழக நாடானது சிறந்து விளங்கி வருகின்ற வேளையிலே என்றுமே இந்த நிலை தொடர உதவிட கெஞ்சி மன்றாடுகின்றோம். உலக அமைதிக்காக ஜெபிக்கிறோம், பாதுகாத்து வழிநடத்தி அருளும். இன்று பிறந்த நாட்கள் காண்போரெல்லாம் கரத்திலே கொடுக்கணும், பாதுகாத்து பலப்படுத்தும். மாறாத நண்பர்கள் தாங்கிட கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆயர்கள் கூடுகை பெங்களூரில் நடைபெறுகின்ற பொழுது அந்த கூடுகையானது தொடர்ந்து நன்மையாமை கிருபையாகிறோம், தாழ்த்துறம் பலப்படுத்தும். இறைமகன் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் தாயும் தந்தையுமாய் கடவுளே, ஆமேன். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமா கடவுளை அன்பும் தூயானவை நடத்தலும் நம் அனைவரோடும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.